தக் லைஃப் உடைய படம் வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகல. இப்ப ஒரு படம் தடை செய்யப்படுது அப்படின்னா அதோடைய சென்சார் போர்டு கிளியரன்ஸ் வந்தாலே எந்த தடையும் இல்லை. ஆனா இந்த படத்துக்கு சென்சார் போர்டுல பிரச்சனை இல்லை, அந்த படத்துடைய கண்டென்ட்ல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த படத்துல நடிச்ச நடிகரும் அந்த கோ ப்ரொடியூசருமான கமலஹாசன் வந்து தமிழ் கன்னடா கான்ட்ரவர்சியா பேசினதுனால சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் கன்னடிகாஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால ஓட விட மாட்டேன் அப்படிங்கறதா பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனையில இந்த சென்டிமெண்ட்ஸுக்காக ஓட விட மாட்டேன்னு சொல்றது வெதர் இட் இஸ் லீகலி வேலிட். இப்ப இந்த கேஸ் வந்து கர்நாடகாவில் கமலஹாசன் ஃபைல் பண்றாரு. இப்ப அங்க எனக்கு பேச்சுரிமை இருக்கு, என்னது நான் யாரையும் புண்படுத்தல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டா அந்த கர்நாடகா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து என்னது அலோவ் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னா இது கட்ட பஞ்சாயம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அந்த கோர்ட்ல என்ன பண்ணணும்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க எதை வேணாலும் பேச முடியாது, ஆனா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு ஒரு 6 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க நாட்டுடைய ஒற்றுமையோ இல்ல வன்முறையை தூண்டுற மாதிரியோ இல்ல அவதூறாவோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஒரு 6 இது இருக்கு. அதை மீறாம நீங்க பேசலாம், அவ்வளவுதான். இப்ப இவர் பேசுனதுனால இவங்க சென்டிமெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றதை வந்து ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா கர்நாடகா ஹைகோர்ட் ஹேஸ் டு ஃபாலோ த சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்ட்ஸ். இப்ப இந்த வருஷம் 2025 இம்ரான் பிரதாப் காதி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கு ஒருத்தர் சொல்றது பிடிக்கல அப்படிங்கிறதுனால எங்க சென்டிமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அவர் வாயடைக்க முடியாது. அவர் சொல்ற கருத்துக்கு நீ என்ன எதிர்கருத்து சொல்லு, நீங்க சொல்ற எதிர்கருத்துக்கு மறுகருத்து அவர் சொல்லட்டும். இதுதான் ஜனநாயகம். சோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய பிரசிடென்ட் இருக்கு.